கேதீஸ்வரனை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது நான் அர்ஜுன் சார் சார்பாக நாங்கள் சொன்னதுல அந்த வைத்திய துறையில சம்பந்தப்பட்டார்கள் என சொன்னது பல முறைப்பாடுகள் அவர்கள் நடவடிக்கைகளும் இருக்கு என்று கேள்விப்பட்டோம். இவ்வளவு நிதி வசதிய அரசாங்கம் கொடுத்திருக்குது, அதற்கான பலாபலன்களை மக்கள் அடையவில்லை. இவர் திரும்பி இப்போதைக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் மிக குறைவு. அப்படியான ஒரு சூழ்நிலை இங்க இல்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் போராட்டத்துக்கு பிறகும் அவர் பலவந்தமாக கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இது பிரச்சனை என்னென்றால் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிகளும் சரி, எதிராக இருக்கிற கட்சிகளும் சரி, இந்த மருத்துவ மாஃபியாக்களால பிரயோசனம் எடுக்கிறோம். அதுதான் பிரச்சனை. நான் அந்த ஆஸ்பத்திரியில 69ஆம் ஆண்டு பிறந்தனான். எங்களுடைய அப்பா அந்த ஆஸ்பத்திரியில பிறந்தவர். என்னண்டு 2024ஆம் ஆண்டிலிருந்து மகப்பேற்று முறை வந்து அங்க ஒழுங்கா நடக்கப்படவில்லை. என்னத்துக்காக? அதுக்கு ஒரு பயங்கர காரணம். இதுல பயங்கர ஊழல் சம்பந்தப்பட்டிருக்குது. வணக்கம் நேயர்களே, இன்று சாவகச்சேரியில் தென்மராட்சி பகுதியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அங்கு டாக்டர் அர்ஜுனா அவர்களை பாராளுமன்றத்துக்கு வருமாறு சொல்லி அழைத்திருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு அதனை ஒழுங்கமைத்ததில் முக்கிய பங்காற்றியவர்களில் ஒருவரான சமூக செயற்பாட்டாளர் வடிவேலு ஸ்ரீ பிரகாஷ் அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் வடிவேலு ஸ்ரீ பிரகாஷ். அத்தோடு நாங்கள் இபிடிபி அமைப்பின் லண்டன் பிரதிநிதியும் சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்தவரும் இந்த போராட்டங்களில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருபவரான விக்னேஸ்வரன் அவர்களையும் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் விக்னேஸ்வரன். வணக்கம். 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 முதலில் நாங்கள் பிரகாஷ் அவர்களிடம் உண்மையிலே என்ன நடந்தது? இந்த 15 வருடங்களுக்கு பிறகு திடீரென்று சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் என்னதான் நடந்தது? முதல் இந்த 15 வருடங்களுக்கு முதல் என்ற விஷயத்தை நாங்க கிளியர் பண்ண வேணும். அந்த எமர்ஜென்சி அண்ட் ஆக்சிடென்ட் யூனிட் ANE திறக்கப்பட்டு இப்ப 2 வருடங்களுக்கு முன் தான் திறக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு மாகாண சபை இருக்கைக்குள்ள அதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு முதல் கட்டம் அல்லது 2வது ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ் என்று உங்களுக்கு தெரியும். இடப்பட்ட காலங்கள்ல இந்த கொரோனா பிரச்சனை, மாகாண சபையினுடைய காலம் முடிவிட்டது, எங்கள சென்ட்ரல்ல நல்லாட்சி அரசாங்கத்தின் காலம் முடிவிட்டது. இப்படியான காலகட்டங்களை எல்லாம் கடந்துதான் இன்றைக்கு அந்த ANE ஒரு அளவு உருப்பட்டு நிற்கின்றது. அப்ப 2015ஆம் ஆண்டு அப்போது இருந்த மாகாண சுகாதார அமைச்சர் டாக்டர் சத்தியலிங்கம், நான் நினைக்கின்றேன் சென்ட்ரலில் இருந்தது ராஜித சேனா ரட்னா, இவர்களுடைய முயற்சியால் தான் இந்த ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி யூனிட் உருவானது. அது எங்களுடைய நிர்வாக குறைபாடுகளோ அல்லது கால மாற்றங்களால இழுபட்டு இப்ப 2022ஆம் ஆண்டு பூர்த்தியானது. இதுல மிக பிரச்சனையான விஷயம் என்னென்றால் அதுல இருக்கின்ற அந்த ஆக்சிடென்ட் யூனிட்ல இருக்கின்ற ஆபரேஷன் தியேட்டரை கடந்த 2 வருடமும் நாங்கள் பழசை எடுக்க தேவையில்லை, கடந்த 2 வருடங்களாக இயக்க முடியவில்லை. அப்ப இந்த 2 வருடங்களாக அந்த ஆக்சிடென்ட் யூனிட்ல இருக்கிற ஆபரேஷன் தியேட்டரை நாங்கள் இயக்குவதற்கு மிகுந்த பாடுபட்டோம். TDA என்கின்ற எங்களுடைய தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் கடுமையாக பாடுபட்டது. ஏனைய பிற அமைப்புகளும் பாடுபட்டிருக்கலாம். ஆனால் நான் அதுல TDAல ஒரு ஆளா இருக்கின்றபடியால் எனக்கு அதனுடைய ஸ்டோரி தெரியும். அவை நாங்கள் போகாத இடங்கள் இல்லை. ஆளுநர் உட்பட, PD உட்பட, டாக்டர் கேதீஸ்வரன் உட்பட, எங்களுடைய சுகாதாரத்தினுடைய செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி உட்பட எல்லாருடைய படிகளும் ஏறி இறங்கி நாங்கள் எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்லையும் இதுல கதைச்சோம். ஜனாதிபதிக்கும் எழுதினோம். எல்லா விதத்துல முயற்சி செய்தும் ஒரு இஞ்சி கூட நகர்த்த முடியலை. இஞ்சி கூட நகர்த்த முடியலை என்று சொன்னால் ஒரு 14 நாட்கள் பதவியேற்று 14 நாட்கள்ல அதுக்கு வந்த மெடிக்கல் சூப்பரிண்டென்டன்ட் டாக்டர் அர்ஜுனாவால இதை என்னென்று மாத்த முடிஞ்சிருக்கு. அவரும் வருகிற இருந்திருந்தால் போன வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, போன வெள்ளிக்கிழமை ஒரு மைனர் ஆபரேஷனை செய்வதற்குரிய ஆயுதங்களை செய்திருக்கின்ற நாங்கள். அதான் இப்ப இந்த மக்களோ நாங்களோ அர்ஜுனாவோட உயிரை கொடுத்து ரோட்டில நின்று போராடியதற்கு முக்கிய காரணம் ஒரு சிறு துரும்பியாவது அவர் அசைக்க முயற்சி செய்தார். அவர் அசைத்து காட்டியிருக்கிறார். ஒரு உயிரை பெரும்பாலான வசதிகள் இல்லாத நிலையில ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கிறார்.
அப்படி என்று சொன்னால் கடந்த 2 வருஷங்கள்ல எத்தனை உயிர்களை காப்பாற்றி இருக்கலாம்? இப்ப ஒவ்வொரு எம்எஸும் ஒவ்வொரு விதமான அட்டிடியூட்ல வருவார்கள். என்ன இப்ப இவர் ஒரு இவர்கள்ட்ட நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு அட்டிடியூட் தான், மக்களுக்கு சேவையை வழங்கணும், இல்லைன்னா நீங்கள் அதுல இருந்து வெளியில போகணும். உண்மை 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 இல்ல. இதுல என்னென்றால் அர்ச்சுனா எக்ஸ்ட்ரீம், அதாவது எல்லாரையும் விட ஒரு 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 மிக வேகம் கொண்ட ஒரு மனிதன். அதனாலதான் அதுல நிறைய குறைகளும் இருக்கு. நாங்கள் அர்ச்சுனாவை 100% சரி என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அவர் விட்ட வீடியோ கிளிப்புகள்ல இருந்து அவர் தனிப்பட்ட முறையில சொல்ல டாக்டர்ஸ் பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட விடயங்கள் உட்பட, அவர் தன்னுடைய மேலதிகாரிகளோடு முரண்பட்ட விடயங்கள் உட்பட கன விஷயங்கள் நடந்தேறிவிட்டன. ஒரு விஷயத்தை சாதிக்கிறதாக இருந்தால் ஒரு ரடிக்கல் நடவடிக்கை ஒன்று எடுக்கத்தான் வேணும், ஒரு அதிரடி நடவடிக்கை ஒன்று எடுக்கத்தான் வேணும். அர்ச்சுனா செய்திருக்கிறார். இப்ப இவ்வளவு காலமும் செய்ய இயலாத ஒரு விஷயத்தை அதே வசதிகளை வச்சுக்கொண்டு செய்து காட்டி இருக்கிறார் என்றால் சில வேளை இந்த நடவடிக்கை அவர் எடுத்திருக்கத்தான் வேணும், இல்லையா? இல்ல, அது உண்மை. இந்த சில வேளைகள்ல அதை சிலோவுல நாங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்ய வலிக்கிட்டு இருந்தால் நடந்தே இருக்காது என்ற கட்டங்களும் இருக்கு. அது மக்களும் அதை சொல்றார்கள். சில விஷயம் அதிரடியாக நாங்கள் செய்கின்ற பொழுதுதான் அதை செய்து முடிக்கலாம் என்று. ஸ்ரீ பிரகாஷ், நீங்கள் டிடிகேல இருக்கிறபடியா உலகம் முழுக்க டிடிகே இந்த அமைப்புகள் இருக்குது, கிளை அமைப்புகள் இருக்குது. நீங்கள் பெருந்தொகையான பணத்தை உங்களோட டிடிகேயால சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை கொடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், டிடிஏ தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன். ஓகே, டிடிஏ கால நீங்கள் செய்தும் இருப்பீங்க. ஆனா எதுக்கும் பலன் கிடைக்கல என்றதுதான், இதுவரைக்கும் பலன் கிடைச்சிருக்கல என்றதான் உண்மை. அர்ஜுனா வந்தா பிறகுதான் உங்களுக்கு அந்த பலன் தெரியுது, அப்படியா? நிச்சயமா. இப்ப ஏனென்றா நான் அதான் முதலே சொன்னேன், டிடிஏ இந்த இக்யூப்மெண்ட் 1,65,00,000 ரூபாவுக்கு ரொட்டரி கிளப்போட சேர்ந்து அந்த இக்யூப்மெண்ட்டை வாங்கி கொடுத்தது. அதுல ரொட்டரி கிளப்பின் பங்களிப்பு தான் பெரிய பங்களிப்பு. இதுல இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இப்ப இது முற்று முழுதாக அரசாங்கத்துடைய பணம் மட்டுமல்ல, வேறு அமைப்புகள், புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிற அமைப்புகள் எல்லாருமே முதலீடு செய்திருக்கணும் இந்த வைத்தியசாலையில. இல்ல உண்மையில் தென்மராட்சி மக்கள் சாவச்சேரி வைத்தியசாலை என்றவுடன் மனமு வந்து கொடுத்த பணம், தென்மராட்சி மக்கள் கொடுத்த பணம், ஒவ்வொரு குடும்பமும் அள்ளி கொடுத்த பணம் தான் அந்த டிடிஏக்களால வந்த பணம். அதுல நாங்கள் அதுல வந்து முழுமையாக நாங்கள் அதுல செலவு சேர்த்தது பெருந்தொகையாக இருந்தாலும் நாங்கள் ரொட்டரி கிளப்பின் அனுசரணையோடு, அதாவது அவர்களுடைய பங்களிப்பும் எங்களுடைய பங்களிப்போடையும் நாங்கள் செய்தபடியால் அதுல எங்களுக்கு அதுல முழுமையான தொகையை செலவிட வேண்டிய தேவை வரவில்லை. ஆகவே அந்த மீதி பணங்கள் இப்பவும் டிடிஐனுடைய லண்டன் கிளையிலையும் மற்ற இணைய கிளைகளையும் நிச்சயமாக அது சேமிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு தேவைக்கா ஒன்று மக்களுடைய வரிப்பணம், மற்றது ஒரு பொது அமைப்பு வழங்கிய பணம், அதை விட புலம்பெயர்ந்த நாடுகள்ல உள்ள அவர்கள் வழங்கிய கணிசமான தொகை. அப்ப இது இவ்வளவும் வந்து மிஸ்மேனேஜ் பண்ணப்பட்டிருக்கு. இல்லைன்னு மிஸ்யூஸ் ஒன்றும் நடக்கல. அந்த உபகரணங்கள் உண்மையில எங்களுடைய டாக்டர் கேதீஸ்வரன் சுகாதார பணிப்பாளரினுடைய கோரிக்கைகள், இங்கே இருக்கிறவர்கள் மேலதிகாரனுடைய கோரிக்கைகளின் அடிப்படையில தான் இந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு டிடிஏயால வழங்கப்பட்டது. அதுல இந்த கேதீஸ்வரன் இந்த ஆபரேஷன் நடத்துறதுக்கு எதிராக இருக்கிறார்கள். இல்ல எதிரண்டு இல்ல பிரச்சனை. எங்களுக்கு 4 கார்டர்ஸ் இந்த பி கிரேட் ஆஸ்பத்திரிக்கு நிரப்பப்பட வேண்டும். ஒரு ஆபரேஷன் தியேட்டர் ரன் பண்ண வேணும் என்றால் அதுக்கு ஒரு அனிதீஷியாவோ அல்லது பீடியாட்ரிக்கோ அல்லது ஒரு விபிஓ அல்லது ஒரு சர்ஜனோ வேணும். ஒரு சர்ஜன் இவர்கள் நியமிக்கல. அதுதானே என்ன பிரச்சனையே. இப்ப நாங்கள் மிஸ்மேனேஜ்மென்ட் என்று சொல்றோம் நாங்கள். இப்ப அத நியமிக்கல உண்டு. அடுத்தது 25 மருத்துவர்கள் அங்க இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. அது என்னது? நிச்சயமாக, அதாவது அவர்கள் அந்த குறித்த நேரத்துல வேலை செய்யல. நிச்சயமாக எம்மோன்று சொல்லப்படுகின்ற 25 மருத்துவர்கள் கார்டர்ஸ் ஃபுல்லாக நிரப்பப்பட்டிருக்கின்றது இந்த பி கிரேட் ஹாஸ்பிட்டலுக்கு. அவர்களுடைய சேவை எந்த வகையில இருக்கிறது, அவர்கள் எந்த வகையில சேவை செய்தார்கள் என்றது இன்னொரு புறம். அதை நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்ய நான் விரும்பல. டிடிஏக்கு இது மிக சிக்கலான விஷயம் என்னன்னா, நீங்கள் கடந்த காலங்கள்ல
சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்த சூப்பரிண்டென்ட் மற்ற மருத்துவர்களோட நெருங்கி பணியாற்றி இருக்கிறீங்க. ஆனால் அவர்கள் டிடிஏக்கு நேர்மையாக நடக்க இல்லை. அதை உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி என்று நீங்கள் அந்த பார்வையில சொல்றீர்கள். நான் இப்படித்தான் ஒரு பார்வை பார்க்கிறேன். எப்படி என்றால் ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் ஒவ்வொரு விதமான கெப்பாசிட்டி இருக்கும். என்ன இப்ப எங்கள்கிட்ட இங்க வடமாகாணத்துல இருக்கிற நான் ஏற்றுக்கொள்றேன். இப்ப இல்ல இந்த குறையை மட்டும் ஏற்றுக்கொள்ள அர்ஜுனாவை திருப்பி வர சொல்லி கேக்குறீங்க. நிச்சயமாக இதுக்காண்டித்தான் எங்க மக்கள் டாக்டர் அர்ஜுனாவில பற்றா இருந்தார்கள். ஏனென்றால் இப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை ஒரு தரம் பார்க்க இல்லை. சரிதானே? இந்த தடாலடியான ஒரு வேலையை செய்கின்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். என்னென்றால் இது முக்கியமான பிரச்சனை. இங்க வடபகுதியில நிறைய திணைக்களங்கள்ல இருக்கின்ற இந்த என்ன சொல்றது நிர்வாகிகள் தங்களுடைய கதிரைகளை பாதுகாக்கிறதுல மிக கவனமா இருக்கிறார்கள். யாரும் வெளியால போய் தங்களுடைய பென்ஷனுக்கோ அல்லது பதவியலுக்கோ பிரச்சனை வர்ற மாதிரி அல்லது கேள்விக்குட்படுத்துற மாதிரி வேலை செய்வது இல்லை. எல்லாரும் அந்த ஒரு நியம கோவைக்கு அடிப்படையில ஒரு ட்ரக்ல ஓடிக்கொண்டிருப்பார்கள். மிக சிலர் மட்டுமே தத்துணிவாக செயற்படுவார்கள் ரிஸ்க் எடுத்து. அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை செய்யற ஒரு வல்லமையான தலைமைத்துவங்கள்லாம் எங்களுடைய வடபகுதிக்கு தேவை. விக்னேஷ், நான் உங்கள்கிட்ட வரேன். உங்களுடைய நீங்கள் இபிடிபி லண்டன் பிரதிநிதி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, தோழர் டக்ளஸ் தேவானந்தா இன்றைக்கு கிட்டத்தட்ட நீண்ட காலமாக வடக்கின் அமைச்சராக இருக்கின்றார். இந்த ஆதார வைத்தியசாலைக்கும் விஜயம் செய்திருந்தார். ஆனால் அமைச்சர் குறிப்பிடத்தக்கதான எந்த ஒரு கருத்தையும் அமைச்சர் வெளியிட இல்லை. வந்து பார்வையிட்டு சென்றதோடு சரி. இப்ப நீங்களும் இந்த போராட்டத்தை நடத்துறதுல டாக்டர் அர்ஜுனாவை தொடர்ந்து நியமிக்கணும் என்றதுல நீங்களும் தீவிரமாக இருக்கிறீர்கள். நீங்கள், சோபிதா ராஜசூரியர், இன்னும் பலர் இதுல தொடர்ச்சியாக அயராது உழைச்சிருக்கிறீர்கள். அப்ப அமைச்சர் என்ன சொல்றார்? வணக்கம் ஜெயபாலன், வணக்கம் எல்லோருக்கும். நான் அதாவது இப்ப அமைச்சர் அந்த இடத்துக்கு விஜயம் செய்திருக்கிறார். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை நீங்கள் கேள்வியா கேட்கிறீர்கள். ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் ஒரு பக்க சார்பான ஒரு பக்க சார்பான கதையை கேட்டு உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வு எடுக்க முடியாது. இப்ப அமைச்சரவை மட்டத்திலேயும் அரசாங்க மட்டத்திலேயும் அவர் கலந்து ஆலோசித்த பிறகுதான் அந்த அமைச்சர் ஒரு சரியான தீர்வை கொடுப்பார். அதுதான் கடைசியா நடந்தது. இப்ப முக்கியமாக நான் இபிடிபி லண்டன்கள உறுப்பினர் பிரதிநிதி என்பதை தாண்டி ஒரு தென்மராட்சி மண்ணை சேர்ந்தவன் என்ற காரணத்துக்காகத்தான் இதுல நான் 4-5 நாளாக நித்திர கொள்ளாமல் அயராது அங்க உள்ள மக்களோடையும் அங்க உள்ள தோழர்மாரோடையும் அங்க உள்ள எல்லோரோடையும் கதைச்சு லைன்ல நின்று இப்ப நித்திரையும் கொள்ளாமல் நான் இன்றைக்கு கூட கிட்டத்தட்ட 48 மணி நேரம் 3 மணிக்கு வந்தான் நித்திர கொண்டான். காரணம், இந்த போராட்டம் வெற்றி விட வரணும், இதே டாக்டர் திரும்ப எங்கட தென்மராட்சி மக்களுக்காக சேவை செய்ய வேணும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இதுல அயராத இந்த நித்திரையும் பார்க்காமல் உழைச்சேன். முக்கியமாக இந்த டாக்டர் இந்த விஷயம் என்னென்றால் முதல் அந்த குவன் ஸ்டூடியோ அவர் சொன்ன மாதிரி டாக்டர் தனக்கான ஒரு ஆதரவு தளத்தை முதல் ஏற்படுத்தி இருக்கலாம். அதன் பிறகு இவர் அந்த அந்த முக்கியமான பிரச்சனைகளை மேற்கொண்டிருக்கலாம் என்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. ஆனால் அமைச்சருக்கு அந்த டாக்டருக்கு அதுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. எந்த ஒரு டாக்டரும் அதற்கு பின்பக்கத்துல பின்துணையா நிக்க இல்லை. தாதி மேர தவிர தென்மராட்சி மக்கள், டிடிஏ, அங்குள்ள பொதுமக்களை தவிர அங்குள்ள வர்த்தக சங்க உறுப்பினர்கள், ஆட்டோ சங்க உறுப்பினர்கள், மினிபஸ் சங்கத்தினர், பொதுமக்கள் போன்ற ஆட்கள் உதவியை தவிர அவரோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய டாக்டர்கள் அவருக்கு பின்புலத்தில் இருக்கே இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு வரைக்கும் இலங்கையில பணியாற்றுகின்ற பெரும்பாலான டாக்டர், ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம், பெரும்பாலான மருத்துவர்கள் டாக்டர் அர்ஜுனாவுடைய பக்கம் நிக்கல. அதுக்கு காரணம் ஒன்று, தங்கள் துறையை சேர்ந்தவர்களை இவர்கள் காப்பாற்ற வெளிக்கிடுகிறார்கள். அரச துறையில பணியாற்றி கொண்டு அது அரச துறையில வேலைக்கு சைன் பண்ணி போட்டு தனியார் துறையில போய் லட்சக்கணக்காக உழைக்கின்றார்கள். அரச துறையை சீரழித்து விட்டு தனியார் துறையில லாபம் எடுக்க பார்க்கணும். இட்ஸ் a conflict of interest. இதுல அமைச்சருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கு மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றத வலு தெளிவாக அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் பார்த்திருப்பினோம். முதலாவது இந்த தென்மராட்சி சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை
தரம் 15 வருஷத்துக்கு முதலே அது ஒரு போதனா வைத்தியசாலையா தரம் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த கேதீஸ்வரன் என்பவர் வந்து சாவச்சேரியில வேலை செய்யும் போதே அதை தரம் உயர்த்திருக்கலாம். அதற்கு அவர் எந்த ஒரு இதுவும் எடுக்கல. ஆனா வேலை செய்திருக்கிறார், இல்லையாண்டு இல்ல. பல பல உதரிப்பாகங்கள், மெஷின்கள், எம்ஆர்ஐ ஸ்கேன் மெஷின்கள், அந்த ஆபரேஷன் செய்யக்கூடிய உதரிப்பாகங்கள் எல்லாம் வந்திருக்கு. அதுல சில உதரிப்பாகங்கள் களவெடுக்கப்பட்டிருக்கு, அதாவது காணாமல் போயிருக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த டைம்ல காணா போன அந்த உதரிப்பாங்க காணா போனால் அதை ஒழுங்காக வேலை செய்ய முடியாது. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறார், சிடி ஸ்கேனுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறார். அவருக்கு அந்த ஸ்கேன் எடுக்கக்கூடிய மிஷின் வந்து வேலை செய்யாது. இப்ப மகப்பேற்று மருத்துவம் வந்து நான் அந்த ஆஸ்பத்திரியில 69ஆம் ஆண்டு பிறந்த நான். எங்களுடைய அப்பா அந்த ஆஸ்பத்திரியில பிறந்தவர் என்னண்டு 2024ஆம் ஆண்டிலிருந்து மகப்பேற்று முறை வந்து அங்க ஒழுங்கா நடக்கப்படவில்லை. என்னத்துக்காக? அதுக்கு ஒரு பயங்கர காரணம். இதுல பயங்கர ஊழல் சம்பந்தப்பட்டிருக்குது. நான் ஒரு தென்மராட்சி மண்ணை சேர்ந்தவன் என்ற முறையில நான் இதை ஆதங்கப்பட்டு கதைக்கிறேன். இந்த கேதீஸ்வரன் போன்றாக்கள், இவரோட சேர்ந்து பல பிரணவன் போன்றாக்கள், அதுல அந்த டாக்டர் இந்த பேரை சொல்லி இருக்கலாம், அது பரவாயில்ல, பேரை சொன்னா தான் இந்த ஊழல் வெளியால வரும். அதுல எந்த ஒரு தவறும் இல்லை. இந்த குவன் அண்ணா சொன்ன மாதிரி ரடிக்கலாக செயற்பட்டிருந்தாலும் ஒரு பெரிய ஊழல் வந்து வெளிக்கொண்டப்பட்டிருக்கு. இதுக்கு நாங்கள் கண்டிப்பாக அந்த டாக்டருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி அவரை திரும்ப விக்கி, நீங்கள் சரியான புள்ளிய தொட்டிருக்கிறீர்கள். இது வந்து பரம்பரையாக 2-3 ஜெனரேஷனுக்கு அந்த மருத்துவமனை பிள்ளை பேர் எல்லாம் பார்த்து ஒரு வெற்றிகரமாக இருக்கு. இந்த நவீன யுகத்தில் இன்றைக்கு நீங்கள் பாத்தீங்களா, சாவச்சேரி வைத்தியசாலை என்றது சாவச்சேரி தென்மராட்சியை மட்டும் இல்ல, கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் இருந்து பெரும் பகுதியானவர்கள் அவசரத்துக்கு உடனடியாக ஓடி வரக்கூடியதாக இருக்கிறது சாவகச்சேரி. மற்றது யாழ்ப்பாணத்துல இருக்கிற பழுவை வந்து குறைக்க வேண்டி இருக்கு. யாழ்ப்பாண மருத்துவமனைக்கு கொண்டு போற பழுவையும் குறைக்க வேண்டி இருக்குது. இது சம்பந்தமா நான் நினைக்கிறேன் சோபிதாவும் இணைந்து இருக்கிறான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் அன்மியூட் பண்ணி உங்கள் வீடியோவை ஆன் பண்ணிட்டு சோபிதா கலந்து கொண்டீங்கள் என்றால் நன்றாக இருக்கும். சோபிதா, நீங்க கதைக்கிற விடயம் வந்து இப்ப ஹாட் டாபிக் தானே சாவச்சேரி ஹாஸ்பிட்டல். மிக்க நன்றி. அது இல்ல, எங்களுடைய முழு ஆதரவும் இதுல அவர் டாக்டர் அர்ஜுனனுக்கு நாங்கள் வழங்குறோம். ஏனென்று சொன்னால் ஒரு பெரிய ஊழலை காலங்காலமா நடந்த ஊழலுக்கு அவர் ஒரு மிக சிறப்பான ஒரு விசில் ப்ளோவர். அந்த நிச்சயமாக இது மருத்துவத்துறைக்கு மட்டுமில்ல, ஏனைய துறைகளிலும் இப்படியான பல்வேறு மோசடிகள், ஊழல்கள் நடக்குது. இத முதல் தரமாக டாக்டர் அர்ஜுனா வெளியில கொண்டு வந்திருக்கிறார். நீங்க சொன்னது போல சொல்லுங்க. துணிகரகமாக தனியொருவராக இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்காக அந்த இலங்கையில உள்ள ஒரு குடிமகளா, நான் இப்ப தற்சமயம் இலங்கையில் இல்லாட்டியும் நான் அங்கத்திய சிட்டிசன், அந்த வகையில அந்த முறையில நான் அங்க பிறந்து வளர்ந்தது என்னுடைய ஊர் என்ற முறையில நான். நீங்கள் அமைச்சர்களோடையும் தொடர்பு கொண்டிருக்கிறீங்களா? அதை பற்றி சொல்லுங்க. இது அவர்கள் எப்படி இதை பாக்கினம்? இல்ல, நிச்சயமா இதுல உங்களுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தனை பற்றி இதுல நான் குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னன்னா, இப்ப இன்றைக்கும் சில பேர் சொல்லி கொண்டிருந்தவை சாவச்சேரி ஹாஸ்பிட்டலை பற்றி. அதாவது இடம்பெயர்வு நேரத்துல மக்களை சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் செய்தது. அந்த நேரம் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கையில முழு கட்டிடமும் உடைஞ்சு போய்தான் இருந்தது. அமைச்சர் பின்னர் 400 கோடி நிதி வசூலித்து அங்க இருந்து சைனாவில இருந்து இந்தியாவில இருந்து கொண்டு வந்தான் இந்த இவ்வளவு பாரிய கட்டிடம் அங்க மறுபடியும் திறக்கப்பட்ட இத்தனை வசதி. அவ்வளவு கோடியை செலவழிச்சவே அதை இயங்குற அளவுக்கு கொண்டு வராமல் போனதுக்கு இந்த அதிகாரிகள் தான் காரணமா? அர்ஜுனாவும் சொல்றார் வந்து அரசியல்வாதிகள் தங்களால செய்ய வேண்டியதுல செய்திருக்கிறோம், ஆனால் இந்த அரசு அலுவலர்கள் தங்களோட பணியை திருப்திகரமா செய்யலன்னு சொல்லினோம். இல்ல, அது உண்மைதான். நாங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்க்கே எல்லா இடம் ஊழல் மலிந்துதான் இருக்கிறது. அதால இப்ப நான் வெளிப்படையாவே சொல்லுவேன், இலங்கை இராணுவம் வந்து வடமாகாணத்தை நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்டால் மிக சிறப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் ஒரு அவசரகால நிலைமையில நாங்க இராணுவத்தை தான் அழைக்கிறோம். இப்ப யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலையும் இதுக்கு பிளட் டொனேஷனுக்கு கூடுதலாக இராணுவ வீரர்களின் பெயர்கள்லாம் நாங்கள் பதியப்பட்டிருக்கும். நீங்கள் சென்று பார்த்தால் அங்க எங்கள் மக்கள் எங்களுக்கு ரத்தம் கொடுக்க பின்வாங்கினாலும் அவர்கள் ரத்தம் கொடுக்கறதுக்கு ரத்த தானம் கொடுக்கறதுக்கு என்றைக்குமே பின்னிற்பதில்லை.
இல்ல இவை நீங்க சொல்ற அந்த விஷயம் ஒரு சிக்கலான விஷயம் என்னென்றால் ராணுவத்திட்ட அதிகாரத்தை எந்த ஒரு நாட்டிலையும் அந்த ராணுவத்திட்ட அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு நீங்க அப்படி சொல்லலாம். தீர்வு அல்ல. இன்றைக்கு நீங்க அப்படி சொல்லலாம். ஆனா இன்றைக்கு இட்ஸ் an எமர்ஜென்சி சிச்சுவேஷன். என்ன மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஒரு மருத்துவ தர்மம் இதுல நாங்க பணம் ஈட்டுறதுக்காக ஆசிரியர் தொழிலோ மருத்துவ தொழிலோ முழுக்க முழுக்க சேவ மனப்பான்மையுடன் மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கு நீங்க இலவச கல்விய முதலாம் தரத்துல இருந்து பல்கலைக்கழகம் முடிஞ்சு போஸ்ட் கிராஜுவேஷன்ல நீங்க இலவச கல்வியை மேற்கொள்றீங்க. நீங்க சொல்ற விஷயம் உண்மைதான். ஆனால் அது ஒரு ராணுவத்திட்ட அதிகாரத்தை கொடுக்குறன்றது எப்பவுமே ஒரு தீர்வாக இருக்க முடியாது. நான் முழுக்க பெர்மனண்டா சொல்லல, தற்காலிகமாக இது நிலைமை சுமூகமா வர மாட்டேங்குது. டாக்டர் அர்ஜுனா என்ற ஒரு நபர் இருக்கிறார் தானே, ஏன் அவர்கிட்ட கொடுக்கிறது தானே? இல்ல, தனிப்பட்ட கருத்து, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது நான் அரசியல் இதுக்குள்ள உள்வாங்கல. ஆனால் இது என்னன்னு கேட்டா நடக்கிற ஒவ்வொரு விஷயம் நாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயக்கையும் என்ன விஷயத்தை கெடுத்தாலும் காலம் தாழ்த்துப்படுறது. அங்க அரசாங்க உத்தியோகத்தர்ல 5% முழு ஒத்துழைப்பு மக்களுக்கு வழங்கினோம். இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். அங்க இலங்கையில முக்கியமாக வட மாகாணத்துல இவர்களோட கையில அதிகாரம் போச்சுன்னு சொன்னால் இன்னும் இவ்வளவு கேவலமான நிலைக்கு அந்த இடம் தள்ளப்படும். மற்றது இன்றைக்கு இவ்வளவு நிதி வசதிய அரசாங்கம் கொடுத்திருக்குது, அதற்கான பலாபலன்களை மக்கள் அடையவில்லை. 90% நான் சொல்லுவேன் 97% மக்கள் அடையவில்லை என்றது இன்றைக்கு மக்கள் வெளியிறங்கி வீதிக்கு இறங்கி நிரூபித்திருக்கிறார்கள். இது தானாக சேர்ந்த மக்கள். இது நாங்க யாருமே இவர்களை வற்புறுத்தி ஒரு பண நன்கொடை கொடுத்தோ அவர்களை வீதிக்கு இறக்கவில்லை. மக்கள் தானாக வந்திருக்கிறார். இது காலங்காலமாக நடந்த ஒரு பெரிய சீர்கேடு. இல்ல அது நீங்க சொல்றது சரி. இப்ப ரகு கதிரவேலும் இணைந்திருக்கிறார். அவர் வீடியோவை ஓன் பண்ணலாம், மியூட்லயே இருங்கோ, நாங்கள் அழைக்கிறேன். சோபிதா, இப்ப என்னண்டா தமிழ் தேசியம் இப்ப இதுல இந்த இவருக்கு பின்னால டாக்டர் அர்ஜுனாவுக்கு பின்னால் வைக்கப்படுற குற்றச்சாட்டுல ஒன்று இவர் அரசாங்கத்தின் ஒரு ஆளா கொண்டிருக்கிறார் என்று தமிழ் தேசிய முன்னணியை சேர்ந்தவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்க பார்க்கணும். அரசாங்கம் தான் இதை பிளான் பண்ணுது. அப்ப நீங்கள் ராணுவத்தின் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும் என்று சொல்றது நிச்சயமாக எதிர்வினையத்தான் ஏற்படுத்தும். இது அது இல்ல பிரச்சனை. டாக்டர் அர்ஜுனா அந்த சூப்பரிண்டென்டன்ட் பதவி மெடிக்கல் சூப்பரிண்டென்டா இருந்தால் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும். அதுக்கு அமைச்சர்கள், நீங்கள் ஐக்கிய தேசியோட நெருங்கின உறவை வச்சிருப்பீங்களா நினைக்கிறேன், அமைச்சர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர் அமைச்சர் நாங்கள் சாதாரண குடிமக்கள், நாங்கள் இந்த அரசியலும் சம்பந்தப்படுத்தவில்லை. சோபிதாண்ட கூற்றுகள் வன்மையாக கண்டிக்க வேண்டிய நிலப்பாடு எல்லாம் பெறும். ராணுவத்தின் பேச்சுகள் எல்லாம் இங்கு இழுக்கப்பட வேண்டிய தேவையும் இல்லை. இது எங்களுடைய ஆதார வைத்தியசாலையில இருக்கின்ற பிரச்சனை சம்பந்தமாக பேச போன்றமே ஒழிய அரசியல் அல்ல. இதுல அமைச்சர் கவனமா இருங்கோ, இது அரசியல் அல்ல. அவ சொன்ன ஒரு விஷயம் நான் முழுமையாயிட்டுக் கொள்வேன், இது தானா சேர்ந்த கூட்டம், ரைட்? இதுல எந்த அரசியலும் இல்லை, எந்த அரசியல் பின்னணியும் இந்த மக்களுக்கு இருக்கல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம். ஆனால் அந்த ரோட்டில் நின்றவர்கள் பலரும் வெவ்வேறு அரசியல் கட்சி இதை சார்ந்தவர்கள் ஒன்றாக நின்றார்கள். ஏன்னா நாங்கள் இதுல அரசியலை பார்க்கவும் இல்லை, முன்னெடுக்கவும் இல்லை. ஆகவே நீங்கள் அந்த அரசியல் இதுக்களை கொண்டு வந்து செருகிறதோ ராணுவத்தை கொண்டு செருகிறதோ இந்த பேச்சில இருக்கக்கூடாது. என்னுடைய முன் நிபந்தனை. இது முன் நிபந்தனை. இதை பற்றி இங்க யாரும் பேசக்கூடாது. சாவகச்சேரி ஆஸ்பத்திரியினுடைய செயற்பாடை மட்டும் பேசுவதாக இருந்தால் நான் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில இருப்பேன். இல்லாவிட்டா தயவு செய்து நான் வெளியேறுவேன். ஒரு விஷயத்த சொல்றேன், சும்மா போட்டு கிண்டி கொண்டு நிக்காதேங்கோ. இங்க உள்ள பிரச்சனை என்னென்றால் கார்டர்ஸை நிரப்ப வேணும். கார்டர்ஸை நிரப்புறதுக்கு யார் இங்க நிக்கிறீர்கள் என்று இந்த நாட்டை விட்டு ஒவ்வொருவரும் ஓட நிக்கிறீர்கள். அது நர்ஸ் உட்பட டாக்டர் உட்பட அத்தனை பேரும் படிச்ச சமுதாயம் தான் இன்றைக்கு இந்த நாட்டை விட்டு ஓடுறதுக்கு நிக்குது. முந்தி வழி இல்லாதவர்களும் பாவம் பாமர மக்களும் எதிரியா போனார்கள் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக. இன்றைக்கு பொருளாதார பலத்தோடையும் வசதியோடையும் கார்களும் பங்களாவோடையும் இருப்பவர்கள் வேலையை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு ஓடுகிறார்கள். அதுல டாக்டர்ஸ் மிக முக்கியமானவர்கள். அப்ப இங்க பிரச்சனை என்னென்றால்
ஆளணி பற்றாக்குறை. ஆளணி பற்றாக்குறை. நான் எல்லாம் சொல்லி முடிக்க அப்புறம் வாங்க. இதுல ஆளணி பற்றாக்குறையை நிரப்புறதுக்கு எந்த கொம்பனாலையும் முடியாது. அது யார் செக்ரட்டரியோ ஜனாதிபதியோ இவராலே முடியாது. ஒரு சர்ஜன் எங்களுக்கு வேணும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு சர்ஜனை தாருவதற்கு எங்க இருந்து எடுக்கிற என்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது எங்களுக்கு விளங்குது. ஆனா நாங்கள் கேட்கிறோம், அட்லீஸ்ட் ஒரு அனித்தியா மயக்க மருந்து கொடுக்கிற ஒரு டாக்டர், விரல் வெட்டு எண்ணக்கூடிய பிரேமசங்கர் உட்பட ஒரு சிலரா நீங்க இருக்கிறார்கள். அவர்களை நாங்க பார்ட் டைமா தான் கேட்கிறோம். நீங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்துட்டும் எங்களுக்கு இங்க வந்து ஒரு நேரம் ஆபரேஷன் செய்யல வந்துட்டு போறீங்களான்னு தான் கெஞ்சி கேட்கிறோம். ஏன்னா இங்க ஆளணி பலம் கொட்டி கிடக்கையில. அப்ப இருக்கிற ஆளணிய வச்சுதான் நடத்தணும். இது ஒரு விஷயம், ரைட்? ஒன்று. ரெண்டாவது, அமைச்சரையோ தாரையோ குறை கூறி பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் அமைச்சர் இங்க வந்து காலம்ப பார்த்தவர், எங்களுக்கு நல்லா தெரியும், ஆறுதல் சொல்லிட்டு போனவர். கொழும்புல இருந்து கூட இங்க நேற்று இரவு 11:30 கூட அவரோட பேசின ஆட்கள் இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நான் மறுதளிக்கிறதுக்கு இல்ல. ஸ்ரீதரன் எம்பியோட பேசினவர்கள் இருக்கிறார்கள், அங்கஜனோட பேசினவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருமே நகர்த்தினார்கள் எப்படி இவரை காப்பாற்றலாம் என்று. இதுல அரசியல் பாகுபாடு நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் உண்மையிலே எனக்கு தெரியும் எவருமே ஒன்றும் செய்ய முடியாம போனதுக்கு மூல காரணம், நீங்க வடிவா விளங்கி கொள்ளுங்கோ, எங்கேயும் ஒரு யூனியன் இருக்குது. இங்க எங்களுடைய மெடிக்கல் ஆபீசர்ஸ் டாக்டர்ஸுக்கு ஒரு யூனியன் இருக்கு, அதை ஜேஎம்ஓன்னு சொல்றார்கள். அந்த யூனியன் மிக எதிர்ப்பாக அர்ஜுனாக்கு இருந்தது. அந்த யூனியன் நேற்றே அறிக்கை விட்டது, இன்றைக்கு நாங்கள் வடபகுதியில இருக்கிற ஏனைய வைத்தியசாலையிலேயே நாங்கள் பணிப்புறக்கணிப்பை செய்வோம் இவரை வெளியேற்றாவிட்டால் என்று. அதே யூனியன் இலங்கை பூராகவும் இதை விசாரிக்கிறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை செய்யறதுக்கு தயார். ஏனென்றால் அது ஒரு மிக பலமான அமைப்பு இலங்கையில. அதை மீறி செய்யறதுக்கு ஒருதருக்கும் பலமை கிடையாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு யூனியன் அது. அந்த யூனியனுக்கு எல்லாரும் பயந்து போய்த்தான், ஹெல்த் மினிஸ்டர் கூட அதுக்கு பயந்து போய்த்தான். அதை பயக்க கூடாது, இவர் ஒரு நபருக்காக இலங்கையில இருக்கிற அத்தனை வைத்தியசாலையிலையும் பணிக்கு புறக்கணிப்பு வந்துடக்கூடாது என்பதற்காக தான் அவர்கள் அடக்கி வாசித்தார்கள். அதிலையும் மக்களுடைய போராட்டத்தை கண்டுதான் அதையும் சமாளிச்சு இதையும் சமாளிச்சு அர்ஜுனாவை ஒரு தந்திரமாக அந்த எம்எஸ் என்ற பதவியோடு எடுத்திருக்கிறார்கள். இல்ல, நீங்க சொன்ன விஷயம் சரி. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த யூனியன் ஒரு பெரிய பிரச்சனை என்றால், இப்ப என்னுடைய கேள்வி, ஆளணி பற்றாக்குறை வடக்கு கிழக்குல, இது மருத்துவத்துறையில மட்டும் இல்ல, வடக்கு கிழக்குல உள்ள மிகப்பெரிய பிரச்சனை. ஒருவர் திறமையோடு வந்தால் அவரை விரட்டி அடிக்கிறதுக்கு எவ்வளவு அதிகாரத்தை பாவித்தும் என்ன நடவடிக்கையும் எடுக்க தயாராக இருக்கிறான். வடக்கு கிழக்குல பணியாற்ற ஆக்கள் இல்லை என்று சொன்னால், வடக்கு கிழக்குல பணியாற்றி நான் மரணிப்பேன் என்று சொல்லுற ஒரு ஆளை ஏன் யூனியன் வெளியிலே அனுப்புது? உலகத்துல இருக்கிற அத்தனை யூனியன்களுமே தொழிலாளர்களுடையது மக்களுடையதும் பாதுகாப்பத்தான் முக்கியமாக தலையாய கடமையாக கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில மக்களுக்கு எதிராக என்னென்று யூனியன் போகலாம்? இல்ல, அது நீங்க நியாயமான கேள்வி. இதைத்தான் மக்களும் கேட்கிறார்கள். இந்த யூனியன் எப்படி ஒரு நபருக்கு எதிராக இவ்வளவு மிக உறுதியான நடவடிக்கையை முன்னெடுக்க வருகுதண்டு. அதுல நீங்கள் கேட்கறதுல நியாயம் இருக்கு. அதே சமயம் அர்ஜுனாவிலையும் சில தவறுகள் இருக்குது. என்னென்றால் அவர் அந்த சகட்டு மேனிக்கு சொல்லுவார்களை தாக்குதல் செய்த மாதிரி பல பேரையும் வாய்த்து விட்டார். அது கேதீஸ்வரனா இருக்கலாம் அல்லது பிடியா இருக்கலாம், அல்லது போனால் இந்த யூனியன்ல இருக்கின்ற சில டாக்டர்ஸா இருக்கலாம். எல்லாரையும் பெயர் குறிப்பிட்டு அவர் பகைத்தது அவர்கள் ஒன்று சேர்ந்து இவரை வெளியேற்றுவதற்கு ஒரு கள நிலைமையை ஏற்படுத்தி விட்டது. உண்மையில் இவர் வந்தவுடனே இங்க நான் சொன்னது போல இங்கே இருக்கின்ற டிடிஏ, வெல்ஃபேர் சொசைட்டி உட்பட வேற பிற அமைப்புகளை கூப்பிட்டு தன்வசம் வைத்துக் கொண்டு ஒரு மிக நிதானமாக பேர் குறிப்பிடாமல் தன்னுடைய தாக்குதல்களை வெளியிட்டுக் கொண்டு மறைமுகமாக செயற்பட்டிருந்தால் இந்த விஷயத்தில் 100% வெற்றி பெற்றிருக்கலாம் என்பதுதான் என்னுடைய. அவர் செய்த விஷயங்கள் சரி, அதிரடி நடவடிக்கை எல்லாம் சரி, ஆனால் இதையே அனுசரிச்சு போகணும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ரகு கதிரவேலு இணைஞ்சிருக்கிறீர்கள். நீங்கள் கனடாவில் வாழ்கிறீர்கள். இந்த போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்து பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க? இப்ப உங்களுக்கு நாங்கள் அவருடைய பக்கத்துல நின்றுதான் நாங்க பார்த்து, நாங்கள் எங்களுக்கு முழு விவரங்களும் தெரியாது. ஒரு சிலர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் வந்து அது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டாக நான் பார்க்கிறேன். என்னென்றால் அந்த அவருக்கு வந்து ஒரு மனநோய் என்று குற்றம் சாட்டுறதும், மற்றது அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது பற்றி அது ஒரு மோசமான வேலை. அது
ஒரு வைத்தியரை தாக்கி அவருடைய செல்போனை பறிச்சு கொண்டு போனது செய்தது வந்து இன்னொரு வைத்திய அதிகாரி. அது ஒரு உண்மையா மிக என்னென்னால் இந்த வைத்திய உலகம் என்ன செய்திருக்கா வடக்குல ஒரு 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 சாதாரண மனுஷன் ஒரு இவ்வளவு கண்ணியமா நடக்கணுமோ அந்த கண்ணியம் ஒழுக்க விதி அவ்வளவுதான் மீறி இருக்கணும். ஒரு ஆளை தாக்குறது, அவர்கள் தொலைபேசியில கதைக்கிற மொழி, நாங்கள் இந்த சமூகம் வந்து வைத்தியர்கள் ஒரு கடவுளுக்கு நிகராக வச்சிருந்த சமூகம். ஆனால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே மண்ணை வாரி அள்ளி போட்டிருக்கிறோம் இந்த விஷயத்துல, இல்லையா? அப்படி பாக்குறீங்களா? உண்மை. அதுவும் என்னென்னு சொன்னால் மற்றது கேதீஸ்வரனை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது நான் அர்ஜுன் சார் சார்பாக நாங்கள் சொன்னதுல அந்த வைத்திய துறையில சம்பந்தப்பட்டார்கள் என்ன சொன்னது பல முறைப்பாடுகள் அவர்கள் சட்டப்படியான நடவடிக்கைகளும் இருக்கு என்று கேள்விப்பட்டோம். ஆமாம், அவர் மருந்துகளை திருடினது இல்ல சட்டப்படியான மட்டும் இல்ல, அவற்றை வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றதான் நான் கேள்விப்பட்டேன். ஒரு என்ன சொல்ற ஒரு தொழிற்சங்கம் மக்கள் விரோத சக்திகளுக்கு என்னென்று பின்னால நிக்குது. தெரியும் என்னென்றால் அவைகளுக்கு கொடுக்கப்படுகிற பொருட்களை கொண்டே வெளியில விற்கிறது, மருந்துகளை விற்கிறதும் அந்த ஃபைசர் வேக்சின் எல்லாம் கொண்டே விற்று பிடிபட்டு இருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு சட்டவிரோதமான வேலை. இதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு தொழில அந்த சுகாதார பணிப்பாளராக இருந்தோடு செய்கிறது ஒரு மோசமான விஷயம். மற்றது டாக்டர் அர்ஜுன்ல தவறு இருந்தால் நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துக்கலாம். அதுக்காக நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி அவரை தாக்குதல் நடத்தி அவரை பற்றின அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்துறதுன்றது இதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த மெடிக்கல் மாஃபியாக்கள். அதாவது வட மாகாணத்துல மெடிக்கல் மாஃபியாக்கள் தலை தூக்கி இருக்கணும். அந்த மாஃபியாக்கள் கொள்ளையும் அந்த களவுகளை மறைக்கிறதுக்கான ஒரு பாரிய ஒரு நடவடிக்கையா தான் நாங்கள் இதை பாக்குறோம். ஜெயபாலன், ஸ்ரீபிரகாஷ், நீங்கள் என்ன சொல்றீங்க? நானும் இது ஒரு மெடிக்கல் மாஃபியாக்கள் தான். இல்ல அது கால மாற்றம் என்ன. இப்ப நாங்கள் சிறு வயதுல இருக்கைக்குள்ள எங்களுக்கு நல்ல நினைவு இருக்கு. நாங்கள் டாக்டர்கிட்ட போனால் அது தெய்வமாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட ஒத்த வயதா இருக்கு. கண்டிப்பாக நாங்கள் அந்த நேரத்துல பார்த்தது எல்லாம் மனித நேயமிக்க வைத்தியர்கள் தான். சரிதானே? அது அந்த காலத்திலே அப்படி இருந்தது. அவர்கள் மிக சொற்ப ஊதியத்திலேயே அல்லது ஃபீஸிலேயே தங்களுடைய சேவையை செய்தார்கள். இப்ப காலம் மாறிட்டது. காலம் நவீன காலமாக மாற்றம் பெற்று இன்றைக்கு அது ஒரு பிசினஸ் ஆயிட்டது. இன்றைக்கு அது என்னன்னு சொல்றேன்னே தெரியல. அப்ப இதை பற்றி கதைக்க போனா நிறைய கதைக்கலாம். ஆபரேஷன் செய்யறதுல இருந்து இந்த பிரைவேட் கிளினிக்குகளினுடைய வகைபாகங்கள் என்று நிறைய விஷயம் இருக்குது. அது எப்படி எங்களுக்கு இன்னும் சாத்தியமாயும் வெற்றிகரமாயும் நடைபெற இங்க உறுதுணையா இருக்குது என்றால் எங்களுடைய கவர்மெண்ட் செக்டர்ஸ், அதாவது இந்த அரசாங்க வைத்தியசாலைகள் பூரணமான வசதிகளோடு இன்னும் கட்டியமைக்கப்படவில்லை. பணம் இல்லையே பிரச்சனை. இப்ப பணம் எல்லாம் வழங்கப்பட்டு கட்டப்பட்டு இருந்த நிலையில தான் அதை அதிகாரிகள் சரியான முறையில இயக்கவில்லை. மன்னிக்க வேணும். 2009 ஆண்டுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ஷவால இந்த ஆதார வைத்தியசாலை காசு சேர்க்கப்பட்டு, அதாவது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா தலைமையிலே இப்போ அந்த எழுத்துக்கள் இருக்குதாங்க. அந்த வைத்தியசாலை கிடாக்குது. அதுக்கு பிறகும் இந்த வைத்தியசாலையை இந்த வைத்தியர்களால நிர்வகிக்க முடியல என்றால் இதுக்கு பாரிய ஒரு காரணம் ஒன்று இருக்கின்றதை நாங்கள் சொல்றது. இப்ப பௌதிய வளம் இல்லையா எங்கிட்ட சாவச்சேரியை பொறுத்தவரையில பௌதிய வளம் மிக திறமையா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓட், ஃபீமேல் ஓட், மெயில் ஓட், இதெல்லாம் அந்த காலத்துல மஹிந்த ராஜபக்த ஜனாதிபதியா இருக்கேக்குல நேர வந்து துறந்த கட்டிடங்கள். சோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்ல. அத்தனை கட்டிட வசதி எல்லாரும் சொல்றத பார்த்தா தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் காசு வருது, அமைச்சர் டக்ளஸ் காசு கொடுத்திருக்கிறார், காசு பல்ல பக்கத்தாலையும் வந்திருக்கு, வளங்கள் நிறைய வந்திருக்கு. ஆனால் இந்த வளங்களை சரியான முறையில நிர்வகிக்கவில்லை. இதுதான் நிர்வகிக்க மட்டும் அல்ல, நிர்வகிக்கிறது இல்லை உள்ள பிரச்சனை ஒரு பக்கம். ஆளணி வசதி இல்லை என்றதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஆளணி வசதியை நிரப்ப முடியும், இந்த கார்டர்ஸ் நிரப்ப முடியல. இது எனக்கு விளக்கம் சரியா தெரியல. என்னென்றால் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில 25 மருத்துவர்கள் பணியாற்றுவதற்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
அவை எங்க போச்சு? சாதாரண மருத்துவர். அது இருக்கு. அவர்களை அந்த மக்கள் பார்க்கவே இல்லை. ஏன் இல்ல அது சரி. மற்ற ஒரு முக்கியமான கருத்து இதில் எடுக்கப்பட வேண்டிய என்னென்றால், அந்த டாக்டர் வந்து அர்ஜுனா டாக்டர் வந்து அந்த பிரணவன் அந்த டாக்டரோட கதைக்கிறார். அந்த பிரணவன் டாக்டர் சொல்றார், நீ ரெக்கார்ட் பண்ணுவேன் தெரியும், எனக்கு என்ன பண்ண போறேன் தெரியும் என்று சொன்ன பிறகும் அவருக்கு ரெக்கார்ட் பண்றான்னு தெரிஞ்ச பாடி லாங்குவேஜ் அவர்கள் தாங்களே அம்பலப்படுத்திக் கொண்டார்கள். இப்ப நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்கிற கேள்வி, நீங்கள் 4 பேர்கிட்டையும் கேட்கிற கேள்வி, இப்ப இவர் வந்து பாராளுமன்றத்துல இவர் பேசுவார் அல்லது இவருடைய விவாதம் நடைபெறும் என்று நீங்கள் எல்லாரும் நம்புறீங்களா? இல்ல, அப்படி ஒரு செட்டப் இருக்கிறதுக்கு என்ன பொறுத்தவரையில சந்தர்ப்பம் இல்ல. அப்ப என்ன வேணுமென்றால் அமைச்சர் ஹெல்த் மினிஸ்டரோட பேசலாம், அல்லது யாரும் எம்பிமார் ஹெல்த் மினிஸ்டரோட பேசலாம், அல்லது ஹெல்த் செக்ரட்டரியோட பேசலாம். இதுதான் செய்யக்கூடிய விஷயம். அர்ச்சுனா அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இவர் அர்ச்சுனாக்கு வந்த கடைசி ஆர்டர் அவர் ஹெல்த், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டால அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஒரு எம்எஸ் தான் இவர். டெம்பரரியாக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர் அர்ச்சுனா. அப்ப இவரை இப்ப உடனடியாக இந்த பிரச்சனைக்கு பிறகு கொழும்புல இருக்கிற சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில வந்து சைன் பண்ண சொல்லி இருக்கு. அதுக்காக அவர் செல்கின்றார். இனி நடக்க போன்றது அவர்கள் கலைச்சு பேசி தீர்மானம் எடுத்துக் கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன். இப்ப அரசு முடிவெடுத்தால் இவரை நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம், சாவகச்சேரிக்கு அனுப்ப மாட்டோம்னா பழைய 0 நிலைக்கு எல்லாம் திரும்பி போயிடுமா? இல்ல அண்ணன், நான் மிக தெளிவா சொல்றேன். இவர் திரும்பி இப்போதைக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் மிக குறைவு. அப்படியான ஒரு சூழ்நிலை இங்க இல்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் போராட்டத்துக்கு பிறகும் அவர் பலவந்தமாக கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். சரிதானே? இது இங்க இருக்கிற சுமூக நிலையை தோற்றுவிப்பதற்கான ஒரு முயற்சி. இதை விட்டா வேற வழி இல்லை என்ற ஒரு கட்டம். ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு ஆஸ்பத்திரிக்குள்ள போன பொழுதுதான் பிடி சேராலையும் அங்க இருக்கிற வைத்திய அதிகாரிகளையும் சொல்லப்பட்டது. அவர்களோடு பேசுகின்ற பொழுது இவரை இன்றைக்கு மத்தியானம் 12 மணிக்கிடையில் இந்த ஆஸ்பத்திரியில் இருந்து அனுப்பாவிட்டால் அங்க இருக்கின்ற 25 வைத்தியர்களும் திரும்பவும் வழிநடப்பு செய்ய போகின்றோம் என்கின்ற தீர்மானம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த ஆஸ்பத்திரியை இயக்குவதற்கு அங்க இருக்கிற வைத்தியர்களை வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டு நிர்வாகிகளுக்கு இருக்கின்றது. அதை மேற்பார்வை செய்வதற்கு ஒரு எம்எஸ் தேவைப்படுகின்றது. டெம்பரரியாக அந்த மெடிக்கல் சூப்பரிண்டனாக எங்களுடைய புரொவின்சியல் கவுன்சிலினுடைய புரொவின்சியல் டைரக்டரே பொறுப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் சமன் பத்திரன். ஆகவே அப்ப இன்றைக்கு பிடியா இருக்கின்ற புரொவின்சியல் டைரக்டர் தான் இன்றைக்கு சாவச்சேரி ஆஸ்பத்திரியினுடைய மெடிக்கல் சூப்பரிண்டன்ட் தற்காலிகமாக. ஆகவே இது ஒரு இப்ப இதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சொல்யூஷன். இதை விட வேற சொல்யூஷன் இருக்க முடியாது, செய்ய முடியாது. ஆனால் இப்பவும் ஒபிஷியலா எம்எஸ் அர்ச்சுனா என்கின்ற ஒரு தகவலை அவர் சொல்லிவிட்டு போயிருக்கின்றார். அதுல இனி ஹெல்த் மினிஸ்ட்ரியா அல்லது ஹெல்த் செக்ரட்டரி தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அநேகமா அந்த மாற்றங்கள் வந்துதான் அவர் போகின்றார் என்பதுதான் செய்தியும் கூட. இனி நடக்க போறதை நாங்கள் இனி வரும் நாட்கள் பழைய மாஃபியாக்கள் கையில சாவகச்சேரி மருத்துவமனை சென்று விட்டது என்றதான் முடிவா? இது மாவியா இல்லையா என்றது எல்லாம் என்னால இதுல சொல்ல முடியல. அது மக்கள் தீர்மானிச்சு கொள்ளட்டும். ஆனால் நான் சொன்னதை வடிவா விளங்கி கொள்ளுங்கோ. ஆளணி என்கின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப நாங்கள் இப்படி கூட யோசிச்சோம். அதாவது சரி, எங்களுக்கு டாக்டர்ஸ் தானே பிரச்சனை, அர்ச்சுனா இங்க இருக்கட்டும், இந்த 25 மெடிக்கல் ஆபீசர்ஸையும் வேற ஹாஸ்பிட்டல்களுக்கு மாத்தி போட்டு இங்க இன்னும் ஒரு 25 வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னும் புதுதாக மெடிக்கல் ஆபீசர்ஸை போட்டு இதை ரன் பண்ணினான்னு கூட சிந்திச்சார்கள். ஆனால் எந்த ஒரு மெடிக்கல் ஆபீசரும் இவருக்கு கீழே வேலை செய்வதற்கு சம்மதம் தெரிவிக்க இல்லை. நான் முதலே சொன்னதை வடிவா நினைச்சு கொள்ளுங்கோ. இவர்களுக்கு ஒரு யூனியன் இருக்கிறது, அந்த யூனியனுக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த தலைவர் அந்த யூனியனை மீறி யாருமே ஒரு மெடிக்கல் ஆபீசர் அவருக்கு கீழே வேலை செய்ய மாட்டோம் என்று சொல்றதுக்கு என்ன காரணம்? அவர் அந்த குற்றங்களை இப்படித்தானே ஒரு கடுமையான நடவடிக்கை. ஸ்ரீ பிரகாஷ் சொல்ற விஷயம் வந்து அவர் மிக தெளிவாகத்தான் சொல்றார். அவர் புலத்திலையும் இருக்கிறார், களத்துல நிற்கிறார். அந்த களச்சூழலும் அவருக்கு விளங்குது. இந்த யூனியன் என்றது, மருத்துவ யூனியன் என்றது மிகப்பெரிய அமைப்பு தான். சோ அந்த யூனியன் என்ன செய்தென்றால்
மருத்துவ மாஃபியாக்களின் பக்கம் நிக்குதே இல்லாமல் மக்களின் பக்கம் இல்ல. இதுல என்ன பிரச்சனைன்னா, பெரும்பாலான அரச மருத்துவர்கள் தனியார் மருத்துவ துறையில தான் பணியாற்றுகிறார்கள். இது அரசாங்கம் ஒரு அதிரடியான சட்டத்தை கொண்டு வந்து இத மேனேஜ் பண்ணல என்று சொன்னால் மருத்துவமனைகள் அவ்வளவும் சீரழிக்கப்படும். இலங்கையில இலவச மருத்துவம் என்றது சீரழிக்கப்படும். ஆனா இதுக்கு ஒரு சட்டம் கோத்தபாயா ஜனாதிபதியா இருக்கேக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். என்ன அது 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 இந்த பிரச்சனையை வச்சு கொண்டு வந்த சட்டம் தான் அது. அதாவது காலமா 8 மணிக்கு ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி அசூம் பண்றதுக்கு முதல் யாரும் பிரைவேட் பிராக்டிஸ் செய்யலாம் உண்டு. அவர்கள் கொண்டு அந்த சட்டம். மத்தியானத்துல வெளியில போயிடாது. பின்னேரம் ஈவினிங் 4 o'clock பிறகு அவர்கள் போய் வெளியில பிராக்டிஸ் பண்ணலாம். சட்டம் அவர்களுக்கு தெளிவா இடம் கொடுத்துருக்கும். ஆனா என்ன நடக்குதுன்னா, விடியவில வந்து சைன் பண்ணி போட்டு அல்லது விடியவும் வராமலே நேரடியாக போகிறாரு. இந்த சட்டம் வந்து சரியான முறையில அமுல்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் இந்த ஜேஎம்ஓ மருத்துவ யூனியன் வந்து மோசடியாளர்கள் கையில தான் இருக்கா. இல்ல உண்மையில அவர்கள் 8 மணியில இருந்து 4 மணி வரையும் இருக்க வேண்டும் என்றது ஒரு கட்டாயமான சாவகச்சேரி மருத்துவமனையில அதை வந்து கையெழுத்து வச்சுட்டு போய் வேற தங்கட பிரைவேட் வேலைகளை செய்யணும். பார்மசிலையும் பிரைவேட் கிளினிக்ல அதுல எல்லாரும் பிரைவேட்டுக்கு போறது அளவுக்கு உரிய ஒரு செட்டப் இல்ல. ஒரு சிலர் அதுல பிரைவேட் பிராக்டிஸ் செய்கிறார்கள் என்றது உண்மை. பின்ன அதுல 25 பேரும் பிரைவேட்டுக்கு போறதாக இல்ல. அதுல யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருந்தால் நாங்கள் அவர்கள் வேற இடங்கள்ல வேலை செய்கிறார்கள். நாங்கள் தமிழீழத்தை கேட்டுட்டு நான் வன்னிக்கு போய் வேலை செய்ய மாட்டேன், முல்லைத்தீவுக்கு போய் வேலை செய்ய மாட்டேன், இதுல பக்கத்துல இருக்கிற சாவகச்சேரிக்கும் வந்து வேலை செய்ய மாட்டேன்டா என்ன நாங்கள் நிறைய பிரச்சனை இருக்கு. இதுல பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த டாக்டர்ஸும் இதுல வேலை செய்கிறார்கள். இந்த 25 பேருக்குள்ள அவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் சில வேளைகள்ல லீவ போட்டுட்டு தங்களோட ஊருக்கு போய் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? சுப்ரீம் இருக்குது. இந்த விஷயத்தை இருக்க வழிகிட்டதுனால வந்த வினைதான் அர்ச்சுனாக்கு நடந்த வினை. அப்ப இதை செய்யத்தான் வேணும்னு அதை ஒரே அடியா செய்ய வழிகிட்டதுன்ற விளைவுகள்லாம் இந்த விளைவுகள். இப்ப என்னன்னு சொன்னால் யூ ஆர் எக்ஸிக்யூட்டிங் த பவர். சரியோ, இது எக்ஸிக்யூட்டிங் த பவர். யார் எக்ஸிக்யூட் பண்றது பவரை? அதுதான். அப்ப மக்களுடைய வரிப்பணம், மக்களுடைய பணம் மக்களுக்கு சேவை சென்றடையவில்லை. இதுதான் இது தாற்பயம். சரியோ நான் சொல்றது? அப்ப இதுல பாட்டம் லைன். அப்ப இதுல வந்து நீங்கள் என்னென்ன இந்த பிரச்சனைய உடனடியாக தீர்க்க போறீர்கள். இது வந்து உயிரோட விளையாடுறது. இப்ப எங்களுக்கு நேரம் அதுதான் நான் சொல்றேன். இதுக்கு உடனடியா அதுக்குதான் நான் உங்களுக்கு முதல் சொன்னேன். தற்காலிகமாக இல்ல நீங்க இல்ல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்க. சாதியல் மாருடைய இதுல பகிஷ்கரிப்புக்கு அதே தீர்வைத்தான் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில கொண்டு வந்து தீர்வு கொடுத்தவை. அத நீங்க மறக்க இயலாது. இது எல்லா இடமும் நடக்குது. இப்ப வந்து தற்காலிகமாக இரண்டா இவியலுக்கு விளங்க அதிகாரம் இருக்குது. அதை அரசு நாளைக்கு நினைத்தாலும் இந்த நிலைமையை மாத்தலாம். போறீங்க இல்ல இல்ல இந்த சங்கத்துக்கு எதிராக ஜனாதிபதியோ யாருமே போக முடியாதுன்றதுதான் நான் நேற்று மக்களுக்கு எதிராக என்னென்னு போகலாம். நீங்கள் அர்ஜுனா தென்மராட்சியில இருக்கிற அவ்வளவு மக்களும் வந்திருக்கிறார். இல்ல அர்ஜுனா வந்து இதுக்கு அழைப்பு விடுத்தால் இலங்கையில இருக்கிற அத்தனை மக்களும் கொதிச்செலும்புவினம். நீங்கள் சட்டத்தை அமுல்படுத்துங்க. இது பிரச்சனை என்னென்றால் அரசாங்கத்துக்கு ஆதரவா இருக்கிற கட்சிகளும் சரி, எதிராக இருக்கிற கட்சிகளும் சரி, இந்த மருத்துவ மாஃபியாக்களால பிரயோசனம் எடுக்கிறோம். அதுதான் பிரச்சனை. இப்ப நான் இதுல நேற்று பல பேரோட கதைச்சது விஷயம், அதிகாரிகளோட கதைச்ச விஷயத்துல, அரசாங்க தரப்புல உள்ள ஆக்களோடையும் கதைச்ச விஷயத்துல நான் அறிந்து கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், நீங்க யாரோட அரசாங்கத்தை அதிகாரிகளோட யாரோட காய்ச்சிங்க? அமைச்சர் அளவுல காய்ச்சிங்களா? இல்ல அமைச்சர் வந்து அந்த சாவச்சேரி கேட்கல. மற்ற யாரோடையும் காய்ச்சிங்களா நீங்க? இல்ல வேற அரசாங்க தரப்பு அமைச்சரோட நான் கதைக்கல. ஆனா அமைச்சர் டாக்டர் சாவகச்சேரி வேற அரசாங்க தரப்பு அதிகாரிகளோட நான் கதைத்த விடயத்துல என்னன்னு சொன்னா, இவர் நிச்சயமாக அமைச்சர் சொல்ல
அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இல்ல அது வந்து சாவச்சேரி வைத்தியசாலை தொடர்ந்து அது அந்த மக்கள் சேவை மக்களுக்கு போய் சேரத்தான் வேணும், அந்த வைத்திய சேவை மக்களுக்கு தடை இல்லாமல் போய் சேர வேணும் என்றான் அவர் தீவிரமாக இருந்தவர். ஆனால் இதுல வந்து அவர் முழுக்க குறி வைக்கப்பட்டது வந்து அந்த வைத்தியர் அர்ஜுனாவில மேல. ஏனென்று சொன்னால் அவர் எல்லா விடயங்களையும் அதாவது அங்க நடக்கிற ஊழல் முழுக்க வெளியால கொண்டு வந்துட்டார். ஆனா இது நின்றுட்டார், ஊழல வெளியில கொண்டுட்டார். அதுதான் பிரச்சனை. அதுதான் இப்ப வந்து இது வந்து சமுத்திரத்துல ஒரு துளி. எது டாக்டர் அர்ஜுனா கொண்டு வந்து இட்ஸ் a drop of an ocean. அப்ப இது வந்து இன்றைக்கு அங்க மட்டும் இல்ல எல்லா இடம் நடக்குது. ஆனா இதுக்குள்ள எத்தனையோ டாக்டர்ஸ் நான் நேரைய கண்டிருக்கிறேன், மிகவும் நல்லவர்கள். அதை நான் இதுல தெளிவுபடுத்தவும் விரும்புகிறேன். தயவு செய்து இதை பார்ப்பவர்கள், இது வந்து மருத்துவர்களுக்கு எதிரான ஒரு நிகழ்வு அல்ல. நாங்கள் என்னடா ஒரு சில மருத்துவர்கள் மாஃபியாக்களாக நடந்து கொள்கிறார்கள், அவர்களுக்கு மட்டும்தான் எதிரானது. மற்றது நாங்கள் சொல்லல தனியார் மருத்துவமனையில நீங்கள் போய் வேலை செய்ய கூடாது என்றும் நாங்கள் சொல்லல. அந்த அரசாங்கம் சொல்றபடி 8 மணியில இருந்து 4 மணி மட்டும் மனப்பூர்வமா கடமையை செய்யுங்க. அதுல 8 மணில இருந்து 4 மணிக்கும் வர பேஷண்ட்டுக்கு சொல்லாதீங்க நீங்கள் இந்த பிரைவேட் கிளினிக்கு வாங்கன்னு சொல்லாதீங்க. ஏனென்றால் இன்றைக்கு விலைவாசி எல்லாம் உயர்ந்துட்டுது. மக்கள் வந்து 2000 ரூபாய் கொடுத்து ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் போய் பார்த்தால் அவருடைய அன்றைய நாள் சம்பளம் போயிடும். எல்லாம் அரசாங்கம் என்ன செய்ய வேணும்டா, இப்ப இந்த மருத்துவர்கள் தனியொரு மருத்துவருக்கு இந்த பிரச்சனை என்று சொன்னா நாட்டில மற்ற மருத்துவர்கள் இல்லாம சிலோன்ல மருத்துவர்களை பார்த்து கொண்டிருப்பாங்க. இந்த மருத்துவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். மருத்துவத்துறையை முடிச்சு நாட்டை விட்டு வெளியேற ஒவ்வொரு தரம் 10 கோடி கட்டணும். இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட ஆக்கள் என்ன செய்யணும்டா, இலங்கையில இலவச கல்வியை பெற்று இத்தனை கோடி செலவழித்து அரசாங்கம் உருவாக்கின டாக்டர்கள் வந்து தாங்களாகவே வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல வைக்கிற ஒரு கட்டம் வந்து இருக்குது. இந்த போராட்டம் வந்து முக்கியமா இந்த வைத்தியரை திரும்ப மீள கொண்டு வரணும். அந்த வைத்தியர்களை நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் என்று முன் வந்து எல்லா வைத்தியரும் சொல்லட்டுக்கும். ஒரு மருத்துவரை உருவாக்குறதுக்கு பிரித்தானியாவில ஒரு மருத்துவரை உருவாக்குறதுக்கு 100,000 பவுன்கள், ரூபாய் அல்ல 100,000 பவுன்கள் செலவழிக்கப்படுது. அதனால பிரித்தானியா என்ன செய்வா, இங்க தங்களுடைய மருத்துவர்களை உருவாக்காமல் இலங்கை போன்ற நாடுகள்ல இருந்து மருத்துவர்களை எடுக்கிறார்கள். இது கட்டுப்படுத்தினாலே நான் நினைக்கிறேன் நீங்கள் வெளிநாட்டுக்கு போறார்கள் போகலாம், படிச்ச காசை தந்துட்டு போங்க. இப்ப நாங்கள் உண்மையில நீங்கள் தம்பிராயான்னு நீங்கள் இப்ப அவுட் ஆஃப் த வேயா நாங்கள் கணக்க கதைச்சும் ஒன்றும் சாதிக்க போறது இல்லை. மைண்டில வச்சுக்கொள்ளுங்கோ, நாங்கள் ஒரு வங்குரோத்து நிலையில இருக்கிற நாட்டில தற்சமயம் இருக்கிறோம் என்றதையும் மைண்டில வச்சு பேசுங்கோ. என்றால் அதை சுத்தித்தான் அனைத்தும் நடைபெறும். நான் அதான் சொன்னேன் முதல்ல இந்த மாஃபியாக்கள் தான். டாக்டர் அர்ஜுனா வந்து திரும்பி வர போறீல, அப்ப இந்த போராட்டத்துக்கு என்ன நடக்கும்? ஒரு போராட்டம் ஒரு நல்லது நீங்கள் ஒரு நிறைவான கேள்வி என்ன, நானும் அதை பதில் சொல்லிட்டு போகலாம். உண்மையில் எங்களுடைய சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில இருந்த இவ்வளவு காலமும் ஈடுபட்டு கொண்டிருந்த பல பிரச்சனைகள் உலக அளவுல வெளிக்கு கொண்டு வந்த ஒரு பெரிய மகானாக நாங்கள் பார்க்கிறோம் அர்ஜுனாவை. இந்த விஷயத்தை இவ்வளவு தூரத்துக்கு உலகம் பூராக இப்ப நீங்கள் எல்லாரும் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக சாவச்சேரி வைத்தியசாலையினுடைய ஒரு விஷயம் வெளியில வந்தது என்ற நாங்கள் இப்ப ஒரு மாதத்துக்கு முதல் நாங்கள் டிடி என்ற சார்பில் யோசிச்ச நாங்கள் எங்களுக்கு உடைய விஷயங்கள் நடைபெறுவதில்லை, நாங்கள் இந்த ஆஸ்பத்திரிக்கு முன்னாலே ஒரு சிறு போராட்டம் நடத்துவோமோ உண்டு. அன்றைக்கு நாங்கள் நடத்தி இருந்தால் வெறும் 15 பேரும் 1-2 மீடியாவும் தான் நின்று இருப்போம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆயிரக்கணக்கான மக்களோடு ஒரு பெருத்த ஒரு விஷயத்தை எங்களுக்காக இந்த தென்மராட்சி மக்கள் ஆயிரம் நன்றி விசுவாசமாக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அர்ஜுனாவுக்கு இதை வெளிக்கொணர்ந்ததுக்கு. ஆகவே இனிமேல் இதை ஒரு சரியான வழியில கொண்டு போறதுக்கு நிச்சயமாக எல்லாரும் முயற்சிப்பார்கள். ஏனென்றா இங்க எல்லாரும் டூப்பு விட முயற்சிக்க இயலாது என்றால் எல்லாருடைய பார்வையும் இனி இந்த சாவச்சேரி ஆஸ்பத்திரிக்கு மேல இருக்கும். கேள்வி கணைகள் இப்படி பல பக்கத்தால வரும். ஆகவே இங்க இருக்கிற நாங்களும் மிக காத்திரமாக அதுக்கு பணியாற்றுவோம். அதுக்குரிய ஆயுதங்களையும் நாங்கள் இந்த மண்ணில செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லி தயவு செய்து நீங்கள் வெளியேறதுல சின்ன ஒரு கருத்தை சொல்ல விரும்புறேன். என்னண்டா ஏபாலனுக்கு தான் முக்கியமா, ஏன்டா ஏபாலன் தான் இந்த பேட்டி எடுக்குது.
என்னண்டா இப்ப வந்து இப்ப இந்த பிரகாஷ் டாக்டர் வந்து யார் இந்த அர்ஜுனா டாக்டர் வந்து முற்று முழுதாக 100% வெளியேற்றப்படுவார் என்று ஒரு தரம் நம்ப வேண்டாம். அதிலே ஒரு 10% என்றாலும் நம்பிக்கையோடு இருப்போம். இந்த அமைச்சரவை மட்டிலேயும் ஜனாதிபதி மட்டிலேயும் அரசாங்க மட்டிலேயும் பேசி கூட்டிக் கொண்டு போனபடியா இந்த டாக்டரை திரும்பவும் நாங்கள் தென்மராட்சி கொண்டு போறதுக்கான சகல முயற்சியும் எடுப்போம். அமைச்சரவை மட்டத்தில் இதை பேசப்பட்டபடியா நாங்கள் 100% விரமாட்டார் என்று நீங்கள் சொல்லாதீங்கோ, வருவார் என்று நம்புவோம். முதல்ல உண்மையிலே முதற்க நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த போராட்டத்தை 5 நாள் கடுமையாக நான் குறுக்கான விவாதங்களை வச்சிருந்தாலும் நீங்கள் ஒரு சிக்கலான சூழல்ல அங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறீங்க. நீங்கள் டிடிஎன் அமைப்புல உங்களுக்கு மற்ற டாக்டர்ஸோடையும் தொடர்புகள் இருக்கும். உங்களோட கருத்துக்கள் வந்து சில வேளை பிரச்சனையை கொண்டு வரலாம். இருந்தாலும் இங்க வந்து உங்களோட கருத்துக்களை வெளியிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்களோட பங்கு பெற்றதில் நாங்கள் பாராட்டுறோம். அதுக்கு மேலால இந்த போராட்டம் தொடரும் என்ற உங்களோட அந்த ஆணித்தரமான கருத்துக்களையும் வரவேற்றுக் கொள்றோம். நன்றி. சோபிதா, நீங்கள் கடைசியாக என்ன சொல்ல விரும்புறீங்க? கூடாது என்றதுல இல்ல மற்ற பிரச்சனை தொடர்ந்து போராட தயாரா இருக்கிறீங்களா? நிச்சயமாக ஏனென்று சொன்னால் இது திரும்பி வரையில்லை என்றால் இந்த போராட்டத்தை நீங்கள் வேற வடிவங்கள்ல முன்னெடுப்பீங்களா? இந்த மோசடிகளுக்கு எதிராக இந்த மாஃபியாக்கள் தொழிலாளர் யூனியனே மாஃபியாக்கள் தலைமையில இயங்குறன்றது மிக 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 மோசமான ஒரு நிலைமை இல்ல. அதாவது இவளுக்கு நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறது மூலமாகத்தான் மக்களுக்கு நல்ல சேவை கிடைக்கும் என்றதுதான் என்னுடைய ஆதங்கமும் என்னுடைய மனவழிப்பாடும். இந்த விடயத்துல இவருக்கு நல்ல பாடம் கற்பிக்க கொடுக்கணும். என்னன்னு சொன்னால் இப்ப நான் மகாரகமா ஹாஸ்பிட்டல்ல போயிருக்க அங்க வந்து அந்த நிலைமை வந்து மெட்ட மாதிரி. அதாவது மக்கள் நவலோகா ஹாஸ்பிட்டல்ல இத்தனை லட்சம் அதாவது இத்தனை மில்லியன் செலவழிச்சு தங்களுக்கு நோய்க்கான இது தீர்வு கிடைக்கல என்று சொல்லிக்க மகாரகமா ஹாஸ்பிட்டலுக்கு வேற நாங்க இவ்வளவு பேரோட போய் கதைச்சிருக்கிறோம். அங்க வந்து உண்மையாகவே வைத்தியர்கள் சேவையில ஈடுபட்டிருக்கிறார். அது நான் நேர பார்த்த விஷயம். இதுல நான் அதுல விவரமா கதைக்கிறேன்னா உங்களோட நேரத்தை எடுப்பேன். ஆனா நேர பார்த்த விஷயம் அப்படியும் இருக்கு நம் டாக்டர்ஸ். அதே நேரத்துல நான் நேற்று அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இதுல கதை கேட்க அவையல் சொன்னது நிறைய சிங்கள மக்கள் தான் வந்து இங்க வைத்தியர்கள் தான் தாதிமார் தான் யாழ்ப்பாணத்துக்கு வந்து வேலை செய்து கொண்டிருக்கிற முக்கியமா வடமாகாணத்துல கிராமங்களுக்குள்ள கூடி மிகவும் பின்தங்கிய கிராமங்களுக்குள்ள கூடி அதுக்கும் அவர்கள் வசதியான குடும்பத்தில இருந்து வந்தவர்கள். உங்களுக்கு விவரம் வேணுமென்றா நான் பிறகு தரலாம். இல்ல நன்றி நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது பற்றி நீங்கள் சொல்லுங்க. நான் என்னுடைய கேள்வி என்னென்றால் இந்த போராட்டம் இதோட நிக்க போதா தொடர போதா தொடருவீங்களா? நிச்சயமாக தொடருவோம். நிச்சயமாக நாங்கள் தொடருவோம். இந்த அர்ஜுனாவுக்கு மட்டுமல்ல, நாங்கள் இது சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்த, அதாவது அரசாங்க பணத்துல அரசாங்கம் கொடுக்குற பணத்துக்கு வேலை செய்யாமல் தங்களுக்காக பண சம்பளத்தையும் எடுத்துக்கொண்டு மக்களுக்காக சேவை செய்யாமல் தங்களுடைய சொந்த வேலைகளை பார்க்குற அந்த தவறான எதிராக நாங்கள் நிச்சயம் போராட வேணும். அர்ஜுனாவுக்கான போராட்டம் எங்களோட போராட்டம் தொடர்ந்தியா. விக்னேஷ், நீங்க சொல்லுங்கள் உங்களோட அபிப்பிராயம். தென்மராட்சி மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் வந்து அந்த தென்மராட்சி ஆதார வைத்தியத்தால வந்து ஒழுங்காக வைத்திய முறைகள் நடைமுறைப்படுத்த வேண்டும். மற்றது அந்த வைத்தியர்கள் அனைவரும் 25 வைத்தியர்ண்டா அந்த அத்தனை பேரும் அந்த வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வேலை செய்யணுமோ அத்தனை பேரும் வேலை செய்ய வேண்டும். மற்றது தரம் ஒன்றாக உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அதில் இருக்குது. ஆதார வைத்தியசாலை போதனா வைத்தியசாலை ஆக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இருக்கு. இந்த கோரிக்கைகளுக்கு ஆதரவாக எந்த ஒரு போராட்டம் திரும்பவும் நடைபெறுமா இருந்தால், அல்லாவிட்டால் திரும்பவும் ஒரு பிரச்சனை ஒன்று தென்மராட்சி வைத்தியசாலைக்கு ஏற்படுமா இருந்தால் நாங்கள் வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் தோழமையர்கள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்றதை நான் உறுதியாக தெரிவிக்க விரும்புகிறேன். உங்கள் வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த நீண்ட கலந்துரையாடலில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். அதோடு இந்த போராட்டம் இதோடு நிற்கப் போவதில்லை, அது தொடரப்போகின்றது. அங்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் ஆர்வத்துடன் இருப்பதையிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மற்றும் ஒரு கலந்துரையாடலில் இது பற்றின உரையாடலை தொடருவோம். நன்றி, வணக்கம்.